ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிவேந்தன் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி ஃப்ரைட் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கலந்து வச்சுக்கலாம். இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயம் போட்டுக்கலாம். அதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனதும் 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கேரட், கேபேஜ் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரை இதில் கொட்டி கிளறி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வடித்து வச்ச சாதத்தை ஆற வச்சு வச்சுருக்கோம். இதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறினதும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.